உறவுகளுக்கு வணக்கம். கிளிநொச்சி சாந்தபுரத்தில் ஒரு 5 பரப்பு காணி வீடு மற்றும் காய்க்கும் தென்னையுடன் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொளியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். முன்னுக்கே சிறிய அழகான மதிலும் கட்டி டபுள் கேட்டும் போடப்பட்டிருக்கு. எஞ்சிய பகுதிகள் தகரம் முழுமையாக அறிக்கையாக அடைக்கப்பட்டிருக்குது. பாதைக்கு 2 கரையிலையும் குரோட்டன் வச்சிருக்கணும். அழகாக பார்க்கவே அழகா இருக்கு பாருங்க. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் எனது காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். இந்த காணி சரியாக இடமடு சந்தியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி காணப்படுது. இந்த காணிக்கு வர பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காபட் வீதியாகவும் அதே நேரம் தார் பாதையாகவும் காணப்படுகின்றது. ஒரு 50 மீட்டர் கிரவல் பாதையாகவும் காணப்படுது. வீடு 3 அறை அட்டாச் பாத்ரூம் எல்லாமே காணப்படுது. நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவதற்கு முதல்ல சுற்றி காணியை பார்வையிட்டு இறுதியாக வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். இந்த வீட்டினுடைய சமையலறையினுடைய மூளை பகுதியில் கட்டுக்கிணறு காணப்படுது. கட்டுக்கிணறுக்கு அருகாமையில் தொட்டியும் கட்டியிருக்கணும். இந்த தொட்டியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் தற்சமயம் அட்டாச் பாத்ரூமை பயன்படுத்துறதால இந்த தொட்டியை பாவிக்காமல் விட்டுருக்கணும். கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் அருங்கோடைக்கும் வற்றாத ஒரு நீரோட்டத்தை கொண்ட ஒரு கிணறாக இந்த கிணறு காணப்படுது. என்னென்னு சொன்னால் அருகாமையில் கனகாம்பிய குளம், இடனமடு குளம் 2 குளங்களும் காணப்படுவதனால எந்த ஒரு காலத்திலையும் இந்த கிணறு வற்றுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை, வற்றியதும் இல்லை என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்குது. இஞ்சால பகுதியில் சிறிய தென்னைகளும் 2-3 நிற்குது. அது தவிர 12 காய்க்கிற தென்னை காணப்படுது. நாங்கள் இந்த காணியை சுற்றி பார்வையிடுவோம். இதில் மோட்டரும் போட்டி இருக்கணும் பாருங்க. இஞ்சால பகுதியில் வேலி பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் பகுதியில் கொங்கிரீட் தூண் போடப்பட்டு முள்ளு கம்பி அடைச்சி அங்கே கிடுகாலையும் அரைக்கியாக அடைச்சிருக்கணும். முழுமையாக பைப் லைனிங் செய்யப்பட்டிருக்குது பாருங்க. இதில் தண்ணி எங்கள் பைப்லைனிங் மூலம் தண்ணி கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அதாவது சீரான பைப்லைனிங்கும் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் இந்த சைட் பகுதியால் போய் காய்க்கிற தென்னை பின்பகுதியில் அதிகமாக நிற்குது. நாங்கள் பின்பகுதியில் பார்வையிடுவோம். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரங்களுக்கு இடையிடையே நிறைய நிலங்கள் காணப்படுது. நீங்கள் சிறிய மரங்களையும் வைத்து பயனெடுத்து கொள்ள முடியும். நான் குறிப்பிட்டிருந்தது போல் 12 தென்னை நல்ல காய் காய்க்கிற தென்னை மரம் நிற்குது. நான் இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும் பொழுதே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். 12 தென்னையும் நல்ல வருமானம் தரும் தென்னைகளாக காணப்படுது. இந்த காணி அமைந்திருக்கிற இடத்திலிருந்து சரியாக ஒரு 300 மீட்டர் தூரத்தில் அனைத்து கடைகளுமே காணப்படுது. இந்த காணியை வாங்கி இதிலே நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நடந்து உங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய இடங்களுக்கு அருகாமையில் அமைந்த ஒரு காணியாகவும் இந்த காணி காணப்படுது. பின்பகுதி வேலி கிடுகால அடைக்கப்பட்டிருக்குது. சைட் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமேந்து தூண் போடப்பட்டு தகரத்தால் அறிக்கையாக அடைச்சிருக்கணும். 4 பக்க வேலியும் தற்சமயம் பாதுகாப்பான வேலியாக காணப்படுது. நிறைய உறவுகள் இந்த பகுதியில் காணி கேட்டிருந்தனீர்கள். வீட்டோட 4 பரப்பு 5 பரப்பு காணி விற்பனைக்கு இருந்தால் சொல்லி அவ்வாறு காணி தேடும் உறவுகளாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வீடும் ஓரளவு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் வீடும் இருக்குது. நாங்கள் இப்பொழுது வீட்டையும் உள்ளே சென்று பார்வையிடும் பொழுது நீங்கள் அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும். அட்டாச் பாத்ரூம் எல்லாம் உள்ளுக்கே காணப்படுது. இந்த பகுதியில் நான் குறிப்பிட்டிருந்தது போல பலப்பாக அடைச்சிருக்கணும் பாருங்க. நாங்கள் இப்ப வீட்டுக்குள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். முன்னுக்கு சிறிய சன்செட் போடப்பட்டிருக்குது. நிலத்துக்கு சீமேந்து இழுத்திருக்கணும். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பரியா தகரத்தில் செய்திருக்கணும். நீங்கள் இதை நிரந்தரமானதாக அழகாக கட்டிக்கொள்ள முடியும். சிவர் அரைச்சிவர் வச்சு அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு சென்று வீட்டினுடைய உள்ளமைப்புகளை பார்வையிடுவோம். முன்னுக்கு நோமலான டபுள் கதவு ஒன்று போடப்பட்டிருக்குது. உள்கோளினுடைய நிலத்துக்கும் சீமேந்து இழுத்திருக்கணும். மேலே அழகிய லெவல் சீட் அடித்து ஃபேன் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. சிவருக்கும் அழகான பெயிண்ட் அடிச்சிருக்கணும். இப்போ அடுத்ததாக நாங்கள் சாமி அறையை பார்வையிடுவோம். சாமி அறைக்கும் நோமலான டபுள் கதவு போட்டிருக்கணும்.
முதலாவதாக நாங்கள் வந்து பிரதான அறையான சாமி அறையை வந்து பார்வையிடுவோம். மேலே வந்து பொருட்கள் வைக்கிற தட்டுக்கு ஒரு தட்டு கட்டியிருக்கணும். அது தவிர வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு முழுமையாக ஓடாக காணப்படுது பாருங்க. அது தவிர வந்து டபுள் கதவு போடப்பட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி சாமி படத்தட்டும் கட்டப்பட்டிருக்கு. நோமலான ஒரு அறையாக இது வந்து காணப்படுது. அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த வீட்டினுடைய இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இரண்டாவது அறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நோமலாகத்தான் காணப்படுது. இரண்டாவது அறைக்கும் வந்து டபுள் கதவு போட்டிருக்கணும். உள்ள நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமெந்து தான். மேலே வந்து இதுக்கும் லெவல் சீட் ஒன்றும் அடிக்கல, நோமலாகவே விட்டிருக்கணும். நீங்கள் மேற்கொண்டு சிறிய சிறிய திருத்து வேலைகளை செய்து கொண்டால் நல்ல ஒரு அழகான வீடாக இதை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இதுக்கெல்லாம் லெவல் சீட்டெல்லாம் அடிப்பீங்களா இருந்தால் நல்ல ஒரு அழகான வீடாக நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் சமையலறையும் மூன்றாவது அறையையும் வந்து பார்வையிடுவோம். சமையலறைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்க் தட்டுக்கு வந்து முழுமையாக மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. அது தவிர இங்கால பொருட்கள் வைக்கிற தட்டும் வந்து கட்டியிருக்கணும். அடுப்பும் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஆனால் இந்த பகுதிக்குள்ளே வந்து இப்பொழுது சமைக்கிறது இல்லை வீட்டுக்காரர். வெளியால் விறகடுப்பு பயன்படுத்தினோம். அங்கே தான் கேஸையும் வச்சு சமைச்சு கொண்டிருக்கணும். இதுக்குள்ளே சமையல் வேலைகள் எதுவும் இடம்பெறுவதில்லை. பார்த்தீங்களா தெரியும் பாருங்கள், கரியல் ஒன்றும் பிறலாமல் இல்லாமல் இப்படியே இருக்குது. அடுத்ததாக வந்து நாங்கள் மூன்றாவது அறையை பார்வையிடுவோம். மூன்றாவது அறைக்கு வந்து கதவு போடுபடையில் நிலத்துக்கு சீமேந்து இழுத்திருக்கணும். மேலே வந்து லெவல் சீட் எதுவுமே அடிக்கல, நோமலாகவே இருக்குது. மூன்றாவது அறைக்குள்ளே தான் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து காணப்படுது. நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மாபிள் எல்லாம் பதிச்சு அழகாக வந்து செய்திருக்கணும். அதையும் நான் இப்போ உங்களுக்கு உள்ளே சென்று காண்பிக்கிறேன். உள்ள வந்து குளியலறை மலசலகூடம் இரண்டுமே புறம்புறம்பாக கட்டப்பட்டிருக்குது. இதுக்கு குளியலறைக்கு வந்து நிலத்துக்கு சீமேந்து போட்டு விட்டுருக்கணும். மாபிள் பதிக்கிறதுக்கு பதிக்க இல்லை. அழகான பெயிண்ட் எல்லாம் அடித்து அழகாக வச்சிருக்கணும் பாருங்கள். மேலே வந்து சவர் பூட்டி இருக்குது. நீங்கள் இதை குளியலறையாக காணப்படுது. இந்தியாவில் வந்து அதற்கு பக்கத்தில் வந்து மலசலகூடமும் காணப்படுது. அதுக்கு வந்து கொமட்டெல்லாம் பொருத்தி நிலத்துக்கு மாபிள் பதிச்சு சிவருக்கு மாபிள் எல்லாம் பதிச்சு அழகாக வந்து செய்திருக்கணும். என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கிற உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த என்னுடைய நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். அடுத்ததாக வந்து வெளியாலயம் வந்து ஒரு சமையலறை காணப்படுது. அதாவது வெளிப்பகுதியில் தான் வந்து இப்பொழுது இந்த வீட்டுக்காரர் வந்து சமைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் விறகு அடுப்பெல்லாம் செட் பண்ணி வெளியால் தான் சமையல் வேலை நடக்குது. இந்த பகுதியிலையும் ஒரு சைட் பத்தி இறக்கி வடிவ அரைக்கியாக வந்து கட்டியிருக்கணும் பாருங்க. இந்த பகுதியில் தான் இப்பொழுது சமையல் வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த பகுதியையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் சமையல் வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது ஸ்டோர் ரூமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் பார்வையிட்டது இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 லட்சம் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். 5 பரப்பு காணி, வீடு, 12 தென்னை, நல்ல காய் காய்க்கிற தென்னையும் இருக்குது. 65 லட்சம் உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைப்போம். நீங்கள் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம், என்னுடைய தொலைபேசி இலக்கம், அழைப்பு ஏற்படுத்துங்கள். கதைத்து பேசி நல்ல ஒரு விலைக்கு இதை வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன். நிறைய பூக்குற மரங்களும் நிற்குது. இதில் பாருங்கள், அடுக்கு செம்பரத்தை, ரோஸ் கலர் செம்பரத்தை நிற்குது. இஞ்சால பாருங்கள், சிவப்பு செம்பரத்தை அடுக்கு நிற்குது. இவ்வாறு அழகான மரங்களும் வந்து இந்த காணிக்குள்ளே வந்து காணப்படுது. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் உறவுகளே.